ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ ரியல் அயன்மேன் பிறந்து விட்டான் அல்லது இயந்திர மனிதன் பிறக்கப் போகிறான் இப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா சொல்கிற ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு சின்ன வசனம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, போறாம்பார் கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து கல் நெஞ்சக்காரன் அப்படின்றதுக்கு பதிலாக போறாம்பார் இரும்பு நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காலம் வந்துட்டு சீக்கிரமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அது வந்துட்டு இரும்பு கிடையாது, டைட்டானியம் நெஞ்சுக்காரன். இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் எனக்கும் தான்ப்பா ஒன்றுமே புரியலன்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் வந்து நான் பார்க்கும்போது ஏதோ வந்து ரூமர்னு நினச்சேன். இப்போ அந்த ஆர்டிஜே வந்து திருப்பியும் டாக்டர் டூமா கேஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லைங்களா, ஸோ அதனால் ஏதோ கிளப்பி விடுறாங்க போல், அயன்மேன்லாம் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தான் புள்ள போய் பார்த்தேன். பட் ஆனால் வந்து இது வந்து ஃபேக்ட்டு நடந்திருக்கு. அதுவும் இந்த மாதத்தோட ஒரு ஜூலை 9 டேட் சொல்கிறாங்க. அந்த டேட்டில் நிஜமாவே ஒரு மனுஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த ஹார்ட் எப்படி தெரியுங்களா இருக்குது, அதான் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதில் தெரியலன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் இந்த பக்கம் போடுறேன். ஸோ பேசிக்காக ஒரு டைட்டானியம் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மெஷினை ஹார்ட்டுக்கு பதிலாக ஒரு மனுஷனுக்குள்ளே வச்சு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஒரு கண்டென்ட்டு. பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ப முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இன்னும் ஒரு ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னு என்ன தெரியுங்களா, இந்த ஹை ஸ்பீடு ரயில்வே சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புல்லட் ட்ரெயின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுற அந்த மெக்கானிசமை வச்சு உள்ள அந்த ஹார்ட் வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்களாம். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது சம்மந்தம். நம்ம அப்படியே லைனாக கோரியை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த டைட்டானியம் ஹார்ட் அது எப்படி உள்ளே வச்சாங்க, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பற்றி ஒரு மாதிரி ஜென்ரலாக பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த டைட்டானியம் ஹார்ட் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பேர் வந்து டோட்டல் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து இதை பற்றி அப்புறமா கொஞ்சம் தள்ளி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு எப்படி நடக்குது, எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பற்றி ஒரு மாதிரி வேகாக பார்த்துட்டு வந்தோம். அப்போ தான் கொஞ்சம் அது என்னன்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ டு பிகின் வித் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு மனுஷங்க உயிரினங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஹார்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட அந்த இதயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு 1,00,000 தடவைக்கும் மேலே வந்து துடிச்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம், பிளட்டை வந்துட்டு அப்படியே பாடி ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா. அது கூட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை வந்துட்டு பாடி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே ரைட்டு, இதுதான் வந்து ஹார்ட் பண்ணுது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ரைட்டு. இப்போ மெயின் மேட்டருக்கு நம்ம வருவோமே. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கல்ல, பேசிக்காக இன்னொரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு சில மெயினாக வந்து சில பல க்ரைட்டீரியாஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவங்களால வந்துட்டு ஹார்ட்டே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அப்படி என்னடா க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து 2 மெயின் விஷயம் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் வந்துட்டு செயலிழந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்காரா, அவரால் வந்து அந்த இன்னொரு ஹார்ட்டை வச்சோம் அப்படின்னா அவரோட பாடி ஏற்றுக்குமா, இம்யூன் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கா, அவர் ஹெல்த்தியாக இருக்கிறாரா, அவர் ஏஜ் ஃபேக்டரு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் ஓகே இவர் வந்துட்டு இன்னொரு ஹார்ட் வச்சா அவர் வந்து தாங்குவார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா டிக் போடப்படுது. சூப்பர். இப்போ செகண்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவர் ஓகே சொல்லிட்டாரு, ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு டோனர் வேணும் இல்லைங்களா, இன்னொருத்தவங்க உங்கள் ஹார்ட்டை கொடுத்தா தான் நீங்கள் வைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது டோனார்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தேடுவாங்க. அது எப்படி டோனார்ஸ் கிடைப்பாங்க, ஒன்று ஆல்ரெடி வந்துட்டு அந்த தானம்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பேஸில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஹார்ட் கிடைக்கலாம். இல்லைனா வந்துட்டு சம் கேஸில் வந்துட்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட்டில் இருந்தவங்க, இல்லை திடீர்னு வந்து அப்படியே வந்து இறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆர்கன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஆர்கன்ஸும் வந்துட்டு அந்த டொனேட் பண்ணுற அந்த ப்ராப்பராக அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அதுவும் வந்து டொனேட் பண்ணலாம். சூப்பர். ஓகே, இப்போது இந்த டொனேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஒரு கமா இருக்குது. என்ன கமா அப்படின்னா, எல்லாரோட ஹார்ட்டும் எல்லாருக்கும் தூக்கி வச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நமக்குள்ளே வந்து நம்ம வந்து செலுத்தும் போது வந்துட்டு எவனோ ஒரு பெரிய வில்லன் நமக்குள்ளே வராண்டான்னு சொல்லிட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு எதிர்த்து வந்து போராட ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு ஆக்சுவல் ஹியூமனுடைய ஒரு குணமே. அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொருத்தரோட ஹார்ட்டை வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாடி வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கூட பொருந்தி போகுதா, நம்மளோடது மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா, ஒரு வேளை இது நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பாடியோட அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே இந்த நமக்கு வைக்கிற ஹார்ட்டை வந்துட்டு செயலுக்கு வச்சிரும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்னதான் டோனர்ஸ் கிடைச்சாலுமே
நமக்கு பொருந்துற மாதிரி டோனர்ஸ், அதாவது நம்ம பாடி கூட வந்து செட் ஆகிற மாதிரி டோனர்ஸ், நம்மளோட ஆன்டிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி டோனர்ஸோட ஹார்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்து வைப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு டோனர்ஸ் இருந்தாலுமே மேட்ச் ஆகிற டோனர்ஸாக இருக்கணும். ஸோ இது வந்து செகண்டு க்ரைட்டீரியா பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஓகே, ஹார்ட் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, உங்கன்னு சொல்ல விருப்பப்படல. எனக்கே வச்சுப்போம். எனக்கு வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு டோனர் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, என்னோட ஹார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வெளியே வச்சுருவாங்க. சூப்பர். அது வச்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ எப்படி ஹார்ட்லாம் எப்படி வந்துட்டு பிளட்லாம் சர்க்குலேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு அந்த ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மிஷின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பண்ணுற வேலையை அது பெரிய மிஷினு. அது வந்து பிளட்டை வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து எல்லா பார்ட்ஸும் சப்ளை பண்ணிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கும். சூப்பர். இப்போ இன்னொருத்தர், எனக்கு ஒருத்தர் ஹார்ட் குடுப்பாரு பார்த்தீங்களா, அவரோட ஹார்ட்டை வந்துட்டு அந்த கரெக்ட்டா வந்து எடுத்து ஆப்ரேட் பண்ணி எடுத்து தனியா வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது அங்கேயும் சில பல ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, எடுத்தோனயே அந்த ஹார்ட்டை வந்து நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ஐஸ் பேக்டு கண்டெய்னர்ல வந்துட்டு போட்டு வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை வந்துட்டு டெம்பரவரியா கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் வந்து பம்ப் பண்ணாதபடி வந்துட்டு வந்து இந்த பம்ப் பண்ணாத பண்றது வந்துட்டு முதல்லயே பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஈஸியா வந்துட்டு ஹார்ட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்க முடியிருக்கா. முதல்ல வந்துட்டு ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெட்டி எடுத்து அந்த ஐஸ் ஃப்ரீசிங்கில் வந்துட்டு போட்டு வச்சிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹார்ட்டை வந்து கோல்டு செலைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பல கெமிக்கல் சொல்யூஷன்லாம் வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப தாங்கணும் இல்லைங்களா, அப்படியே வெளியே வைக்க முடியாதுல்ல, கண்டாமினேட் ஆகிடும்ல. ஸோ அதுக்காகவும் கொஞ்சம் கோல்டு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து இந்த சில பல விஷயம்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அந்த ஹார்ட் வந்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஹார்ட்டை கொண்டு போயிட்டு எனக்கு வைக்கணும் இல்லைங்களா, பேசிக்காக எனக்கு தான் ஹார்ட் வேணும். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்துட்டு அந்த ஹார்ட்டை வந்துட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப டைம்லாம் வச்சிருக்க முடியாது. அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அந்த டைம் வந்து எக்ஸீட் ஆக 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 ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஹார்ட்டை ஒன்ஸ் ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அதாவது அந்த யாருக்கு வந்து வைக்கணுமோ, ரெசிபியன்ட் வைக்கணுமோ அவங்களுக்கு போய் வந்து வச்சு அந்த ஹார்ட்டை வந்து வச்சு ஆப்ரேட் பண்ணிடணும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட்டு. ஸோ இப்போ அந்த ஹார்ட் வந்துட்டு கொண்டு வரப்படும். கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எனக்கு தான் ஹார்ட் வைக்கிறாங்கன்னா, என்னுடைய இந்த பக்கம் அப்படியே ஒரு கோடை போட்டு என்னோட இந்த ரிப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்து பொறுமையாக எல்லா ஆர்டரிஸும் கனெக்ட் பண்ணி எல்லா வெயின்ஸும் ப்ராப்பராக வந்துட்டு ஓகே செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வச்சிருவாங்க. இதுவே ரொம்ப வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 7லேருந்து 10 வாரம் கூட ஆகலாம்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸு. இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளட் பம்பிங் சிஸ்டம் தானே வந்து எனக்கு பாடிக்குள்ளே வந்து அந்த பிளட்லாம் பம்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவாங்களாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த ஹார்ட் இந்த பாடி ஏற்றுக்குச்சா, எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வர போகும். இதெல்லாம் ஃபைனலாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சில டெஸ்ட்டுக்கு அப்புறம் சரி ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹார்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கேஸு. இதில் என்ன வந்து சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரொம்ப ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்துட்டு மூச்செல்லாம் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி பெருசாக ஹெவி ஒர்க்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி ஹார்ட் வந்துட்டு ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் தான். என்னதான் வந்துட்டு கிட்டத்தட்ட பொருந்துற மாதிரி ஒரு டோனாட் வந்து நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலுமே, அது வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகலை தான் நம்ம உடம்பு வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பெருசாக அந்த மாதிரி தசு புசுலாம் வாங்காமல், அது கூட சேர்த்தி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து என்னதான் வந்துட்டு ஓரளவுக்கு பொருந்துற மாதிரியான ஹார்ட்டாக இருந்தாலுமே, அதோட வேலையை லைட்டாக காமிக்க ஆரம்பிக்குமா. ஸோ அதனால அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு சில பல மெடிசின்ஸ்லாம் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபைனலாக. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வைக்கப்படுற இந்த ஹார்ட்டுமே மெஜாரிட்டியாக என்ன ஒரு இது சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80% பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வருஷம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியுமே 1 to 5 இயர்ஸ் தான் வந்துட்டு 80% பேர் வந்துட்டு உயிரோடு இருக்கிறாங்க. மீதி 20 வருஷம்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மி தான். மீதி அந்த 20% தான் வந்துட்டு இன்னொரு 20 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். நிறையா எல்லாம் பார்த்து பாங்காக இருக்குன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ரைட், ஓகே. இப்போது நம்மளுடைய டோட்டல் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அந்த சப்ஜெக்ட் வருவோமே, இதை யார் பண்ணா, எங்கே பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்மலாம் பண்ண மாட்டோம்ல. இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம திருப்பியும் அமெரிக்கா சைடு தான் போக வேண்டியிருக்கு. அங்கே ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் 2 பேரும் சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா பேஸ்டு பைவகார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்சாஸ் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டானியம் மேக் பண்ணப்பட்ட ஒரு ஹார்ட்டை வந்துட்டு பொருத்திருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ஏதோ வந்து ஒரு கார் என்ஜின் மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆச்சு. பட் நியூஸ் அப்படி தான் இருக்குது. சரி, இது எப்படா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹார்ட்டுக்கு பதிலா இத வந்து உள்ள வந்து வச்சுடுறாங்க. இது எப்படி எந்த மெக்கானிசம் ஒர்க் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஃபாஸ்டஸ்ட் ரயில் வேஸ் அந்த 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 மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்னடா அது புல்லட் ட்ரெயினுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட் லெவிடேஷன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் மூலமா தான் ஒரு இது மூலம் தான் வந்துட்டு இது வந்துட்டு ரன் ஆகப்படுது. மேக்னெட்டிக் லெவிடேஷன் என்ன? அதால எப்படி வந்து உள்ள ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதில என்ன அட்வான்டேஜ்ன்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஒரு வேள வந்துட்டு கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாரி ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து தொடர்புல இருக்கு. ஒரு செயின் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, உங்களுக்கு இந்த ரன்னிங் தேய்மானம்லாம் ஏற்படும் இல்லைங்களா? உரசிக்கிட்டே இருக்கும் ஒண்ணுக்கொண்ணு. ஸோ, அந்த மாரி சில தேய்மானங்கள அவர் திருப்பி திருப்பி மாத்தணும். நெறைய ரிஸ்க்கெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது, கொஞ்சம் ரிஸ்கியஸ் ப்ராசஸ் ப்ளஸ் வந்துட்டு ஒரு மாரி லைஃப் லாங்கா அதாவது லாங் லாஸ்டிங்கும் வராது. ஆனா, மேக்னெட்டிக் லெவிடேஷன் மூலமா அத வந்து பண்ணும்போது, உங்களுக்கு அந்த சிக்கலே இல்ல. ஏன்னா, எதுக்குமே மேனுவல் டச்சே இருக்காது. ஏன்னா, எல்லாமே வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியா வந்து ஆப்பரேட் ஆகும். ஸோ, அந்த ஒரு ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரோட்டார்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ, அந்த ரோட்டார் பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட யூஸ் பண்ணி பிளட்ட வந்துட்டு அப்படியே மேலயும் கீழயும் வந்து பம்ப் பண்றதுக்கு வந்துட்டு அந்த அந்த ரோட்டார் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு அந்த ஃபுல் ப்ராசஸ் பேரு தான் வந்துட்டு மேக்னெட்டிக் லெவிடேஷன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, இதுதான் வந்து அந்த புல்லட் ட்ரெயின் சிஸ்டம் யூஸ் பண்றதா சொல்றாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி அந்த நாசா வந்து நிலவுல ட்ரெயின் போடுறாங்கலாம் ஒரு இது பேசுனோம் பார்த்தீங்களா? ஸோ, அதுக்குமே இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் அந்த ஒரு டெக்னாலஜி தான் அந்த டெக்னாலஜி சொல்ல முடியாது. ஒரு 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 பிசிக்கல் ஒரு இதா ஒரு டெர்ம் அப்படி வேணா வச்சுக்கலாம். ஃபைன். அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ, இதுதான் இன்னைக்கு ஒரு நான் பார்த்ததுல ஒரு பயங்கரமான ஒரு ஹாட் நியூஸா இருந்துச்சு. ஸோ, மேபி யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த சைபார்க்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது பாதி மனுஷன், மீதி வந்துட்டு ரோபோட்டோட பொருட்கள்லாம் வச்சு ஒரு மாரி அந்த படத்தெல்லாம் பார்ப்போம்ல. டிசில ஒரு மாரி சைபார்க்னு ஒரு கேரக்டர். ஸோ, அந்த மாரிலாம் மனுஷங்க மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு சீக்கிரம் வரலாம். ப்ளஸ் வந்துட்டு மனுஷனுக்கு அழிவே இல்லாத விஷயங்கள்லாம் வருமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ மெயினா வந்து இப்போ ஹார்ட்ட வந்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சாச்சு. இத நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ப்ளஸ் இந்த ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் நாட் இப்போதைக்கு இப்போதைக்கு இது வந்து இட்ஸ் நாட் பெர்மனன்ட் க்யூர்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேள சரி ஓகே ஃபைன். எனக்கு ஒரு வேள வந்துட்டு ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு தற்காலிகமா எனக்கு இன்னொரு டோனர் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஒரு டைட்டானியம் ஹார்ட்ட வந்து எனக்குள்ள வச்சிருப்பாங்க. இது வந்து என்னால பெர்மனன்ட்டா வச்சுக்க முடியாது. இப்போதைக்கு சூழ்நிலையில சொல்றேன். ஸோ எனக்கு அடுத்து ஒரு மேட்சிங்கான டோனர் ஹார்ட் கிடைச்சதுக்கப்புறம் அந்த டைட்டானியம் உருவிட்டு அந்த ஹார்ட்ட வச்சுருவாங்க. இப்போதைக்கு நான் சொல்றேன். ஆனா ஃபியூச்சர்ல இதவே ஒரு மாற்று ஹார்ட்டா வந்து யூஸ் பண்றதுக்கான எல்லா ரிசர்ச்சும் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ மேபி இன்னொரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் லைன்ல வந்து நிஜமாவே அந்த ஆர்கானிக் அந்த நேச்சுரல் ஹார்ட்டுக்கு பதிலா டைட்டானியமால ஓடப்போற ஒரு ஹார்ட்ட வச்சு மனுஷங்க வந்துட்டு வாழ்க்கைய நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இப்போ ஹார்ட்டுக்கு வந்திருக்கு. நாள பின்ன லிவருக்கு அப்படி ஒண்ணு வரலாம். பான்கிரியாஸ்க்கு அப்படி ஒண்ணு வரலாம். கிட்னிக்கு அப்படி ஒண்ணு வரலாம். லங்ஸுக்கு அதே மாரி ஆர்டிஃபிஷியலா ஏதோ ஒண்ணு வரலாம். ஸோ மேபி கூடிய விரைவிலேயே மனுஷங்கலாம் வந்து ஒரு சைபார்க் இனமா வந்துட்டு அடுத்து ஒரு எவல்யூஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னமோ தெரியல. ஸோ ஃபைன். இதுதான் நான் படிச்சதுல வந்து பயங்கரமா இந்த நியூஸ் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. வேற எதாவது விட்டுனா ஒரு தடவ பார்த்துக்கிறேன். ஓகே. எதுவும் இல்ல. தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க் யூ. பாய்.